அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம். இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கனிந்த வணக்கங்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள். இப்போது நாம் வள்ளற்பெருமான் அருளிய உரைநடை பகுதியில், திருவருட்ப உரைநடை பகுதியில் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது பற்றி சிந்தித்து கொண்டு உள்ளோம். இன்று நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்று பசியின் அவஸ்தைகள் பற்றி வள்ளற்பெருமான் என்ன கூறியுள்ளார்கள் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். என்னென்ன ஒரு பசி வந்துட்டா ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன அவஸ்தைகள் அவங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பெருமான் சொல்லியிருக்கிறார்கள். அதை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். பசியின் அவஸ்தைகள். ஜீவர்களுக்கு பசி அதிகரித்த காலத்தில் ஜீவ அறிவு விளக்கம் இல்லாமல் மயங்குகின்றது. அறிவு விளக்கம் இல்லாமல் மயங்குகிறது. அந்த அறிவு விளக்கம் வராது. பசி இருக்கும்போது அதை பற்றி பசி தான் ஞாபகம் இருக்குது, அறிவு அந்த விளங்காது. அது மயங்கவே அறிவுக்கு அறிவாகிய கடவுள் விளக்கம் மறைவிடுகிறது. அந்த அறிவுக்கு அறிவாக நம் சிற்றவையில் புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அறிவுக்கு அறிவாக இருக்கக்கூடிய கடவுளுடைய விளக்கம் மறைவிடுகிறது. அது மறையவே புருட தத்துவம் சோர்ந்து விடுகிறது. அது மறைஞ்சதுனாக்கா இந்த புருட தத்துவம்னா அந்த உடம்பு, மனித உடம்பு அது சோர்ந்து போயிடுது, சோர்வடைகிறது பசியாக இருக்கும்போது. அது சோரவே இந்த உடம்பு சோரவே பிரகிருதி தத்துவம் மழுங்குகின்றது. அப்போ இந்த உடம்பு ரொம்ப சோர்ந்து போய் சுறுசுறுப்பு இல்லாமல் மழுங்கி போய் இருக்குது. இப்போ இது உடம்பு மழுங்கவே குணங்களெல்லாம் பேதப்படுகின்றன. மனம், புத்தி, சித்தம் இதெல்லாம் பேதமடைஞ்சிருது. குணங்களெல்லாம் பேதப்படுகின்றன. மனம் தடுமாறி சிதறுகின்றது. மனம் தடுமாறுது. என்ன செய்கிறது, என்ன பண்ணுறது, பசியாக இருக்குதுன்னு அந்த பசி மேலே தான் ஞாபகம் இருக்குது. வேறு எதுவுமே ஞாபகம் இல்லாத மனம் சிதறுகின்றது. புத்தி கெடுகின்றது. புத்தி கெட்டு போய் இதை என்ன தான் பண்ணல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. புத்தி கெடுகின்றது. சித்தம் கலங்குகின்றது. சித்தம்ங்கிறது கலங்கி போகுது. ஐயோ பசியாக இருக்குது, நாம் இதுக்கு என்ன பண்ணுவோம், என்ன அப்படின்ட்டு கலங்குது. அகங்காரம் அழிகிறது. அகங்காரம் நான்கிற அந்த அகங்காரம் அழிஞ்சு போயிடுது. அப்போ அது அழிஞ்சு போயிடுது. பிராணன் சுழல்கின்றது. பிராணன் உயிர் அப்படியே சுழறுது. அப்படியே சுழறுது. என்னதான் பண்ணுன்னு தெரியாத அப்படியே ஒரு மயக்கமாகிற மாதிரி கிறுக்கிறுன்னு சுற்றுற மாதிரி சுழல்கிறது. பூதங்கள் எல்லாம் புழுங்குகின்றன. பூதங்கள்னாக்கா ஐம்பூதங்கள்: மண், நீர், தீ, காற்று, ஆகாயம். அதுதான் நம்ம உடம்புலையும் இருக்குது. மண், இந்த தோல், சதை, நீர் எல்லாமே நம்ம அந்த 5 பூதங்கள் தான் அந்த உடம்பாக இருக்குது. அதெல்லாம் மழுங்குது, புழுங்குது. அதெல்லாம் புழுங்கி போயிடுது. வாத பித்த சிலேட்டுமங்கள் நிலை மாறுகின்றன. வாத பித்த சிலேட்டுமல்ல நிலை மாறுது. அதெல்லாம் அது உடம்பு உஷ்ணமோ, சளி, இந்த குளிர்ச்சி, வாயு இதெல்லாமே மாறுது. கண் பஞ்சடைந்து குளிந்து போகிறது. அப்போ ரொம்ப பசியாக இருக்கும்போது கண் குளிஞ்சு போய் அப்படியே பஞ்சடைஞ்சு போயிடுது. கண் அப்படியே மயன் கண் தெரியாமல் பஞ்சடைஞ்சு போயிடுது. குழி விழுந்துடுது. கண்ணெல்லாம் குழி விழுந்து. காது கும்மென்று செவிடுபடுகின்றது. காது கும்முன்னு அடைச்சி போய் ஒன்றுமே சொல்கிறது கேட்காது. அப்படி ரொம்ப பசியாக இருக்கும்போது. அப்போ நான் உலர்ந்து வரலுகிற நாவெல்லாம் அப்படியே உலர்ந்து தண்ணி தாகத்தோடு அப்படியே வறண்டு போயிடுது. நாசி குலைந்து அழல்கிறது. மூக்கு நாசிங்கிறது மூக்கு அப்படியே மூச்சுட்டு அப்படியே அழல்கின்றது. தோல் மெலிந்து ஸ்மரணை கெடுகிறது. தோலெல்லாம் அப்படியே மெலிஞ்சு அப்படியே மெலிவடைஞ்சு ஸ்மரணை கெடுகிறது. தொட்டால் கூட உணர்ச்சி தெரியாத ஸ்மரணை கெட்டு போகுது. கைகால் சோர்ந்து துவழ்கின்றன. கைகாலில் சோர்ந்து நிற்க முடியாமல் துவண்டு போகிறது. வாக்கு தொனி மாறி குளறுகிறது. பேசுகிறதெல்லாம் மாறி, தொனி அந்த சப்தமெல்லாம் மாறி
குளறு குளர்றாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி கொஞ்சம் அப்படி அந்த நிலை அடைஞ்சிவோ ஒன்றுமே அவங்க சொல்கிறது தெரியாது, வாக்கெல்லாம் குளறுது, பேசுகிறதெல்லாம் குளறுபடியே தெரியுது, பேசுகிறது கரெக்டாக பேச முடியல. பற்கள் தளர்கின்றன, பல்லெல்லாம் தளர்ந்து போயிடுது. மலை ஜல வழி வெதும்புகிறது, மலை ஜல வெளியெல்லாம் வெதும்புது, சூடு அப்படியே கொதித்து வெதும்புகின்றது. மேனி கருகின்றது, மேனியெல்லாம் அப்படி சூடு எந்திரிச்சு அப்படியே கருகுகின்றது. ரோமம் வெறிக்கின்றது, ரோமெல்லாம் அப்படியே முடியெல்லாம் இடிச்சு, கை காலில் இருக்கிற முடியெல்லாம் இப்போ ரோமம் வெறித்து மேலே அப்படியே விருன்னு நிற்குது, அப்படி ரோமெல்லாம் வெறித்து நிற்குது. நரம்புகள் குலைந்து நெய்கின்றன, உடம்புல இருக்கிற நரம்பெல்லாம் அப்படியே குலைஞ்சு போய் நைந்து போய் அப்படியே நைந்து போயிடுது. நாடிகள் கட்டு விட்டு குலைகின்றன, நாடிகளெல்லாம் கட்டு விட்டு அதனால தான் கட்டு விடும்பாங்க, கை காலெல்லாம் வலிச்சு மேலே அந்த உயிர் போகிறவங்கள அந்த நேரத்துக்கு பார்த்தா கட்டு விடுது அப்படிம்பாங்க, அப்படி கட்டு விடுறது. எலும்புகள் கருகி பூட்டுகள் நெக்கு விடுகின்றன, எலும்புகள் எல்லாம் கருகி போய் அந்த மூட்டெல்லாம் நெக்கு விடு, அதுதான் கை காலில் வலிக்குது அப்படிம்பாங்க. இறக்குற சமயத்தில் அந்த மாதிரி கை காலெல்லாம் அப்படி கருகி போட்டு நெக்குடுது அப்படிம்பாங்க. நாடி இருதயம் வேகின்றது, இருதயமெல்லாம் அப்படி வேகின்றதுன்னா அப்படி கொதிக்க இருதயமெல்லாம் அப்படி சுருக்கிறது. மூளை சுருங்குகிறது, மூளையெல்லாம் அப்படியே சுருங்கி போயிடுது. சுக்கிலம் வெதும்பி வற்றிக்கிறது, சுக்கிலம் வெதும்பி போய் அது வற்றி போயிடுது, குறைஞ்சி வற்றி போயிடுது. என்ன சூடு அப்படி கொதிக்குது. ஈரல் கரைகிறது, ஈரலெல்லாம் அப்படியே கத்துது, உள்ள அப்படியே கரைகிறது. ரத்தமும் சலமும் கவருகின்றன, ரத்தமும் சலம் அப்படியே அங்கேயே சலன்னு ஓடுது, கவருகின்றன. மாமிசன் குலைந்து தன்மை கடிகிறது, மாமிச உடம்பு நல்லா இந்த சதையெல்லாம் கெட்டு போய் குலைஞ்சு அப்படியே மென்மையாகி அதனுடைய தன்மை கெட்டு போகுது. வயிறு பகீர் என்று எரிகிறது, வயிறெல்லாம் எரியுது பசியினால், அப்படியே பகீர்னு எரிகிறது. தாபசோபங்கள் மேன்மேலும் உண்டாகின்றன, இது மாதிரி தாபசோபங்கள் எல்லாம் மேலே இதே மாதிரி உடம்புக்கு உண்டாகிட்டு இருக்குது சாப்பிடாத இருக்கும்போது. உயிரிழந்து விடுவதற்கும் மிகவும் சமீபத்த அடையாளங்களும் அனுபவங்களும் மேன்மேலும் தோன்றினன, மேன்மேலும் அது இப்போ சாப்பிடாது இருக்க எச்சா அந்த உயிர் போகிறதுக்கு சமயத்துக்கு என்னென்ன அடையாளங்கள் இருக்குதோ அதெல்லாம் மேலும் தோன்றிக்கிட்டே இருக்குது. பசியினால் இவ்வளவு அவத்திகளும் தோன்றுவது ஜீவர்களுக்கெல்லாம் பொதுவாகவே இருக்கின்றது. இந்த மாதிரி பசி வந்துட்டா அதனால் இப்படி இருக்கிறத எல்லா உயிர்களுக்கும் இது பொதுவாகவே இருக்கின்றது. இவ்வளவு அவஸ்தைகளும் ஆகாரம் கிடைத்த போது உண்டு பசி நீங்க, இது எல்லாம் ஆகாரம் கிடச்சி அப்போ அந்த பசி இப்படி இருக்கும்போது அந்த ஆகாரத்தை உணவை சாப்பிட்டு பசி நீங்கிற போது சாப்பிடும்போது பசி நீங்குது. அப்போது தத்துவங்கள் நம்ம உடம்பில் உள்ள 96 தத்துவங்களெல்லாம் தலைக்குது, அப்படியே தலைச்சி போய் மலருது அதை சாப்பிட்டு உணவு உண்ட பிறகு. உள்ளம் குளிர்கிறது, அப்படியே கொதிச்ச உள்ளமெல்லாம் குளிர்கிறது. அறிவு விளங்குகிறது, அறிவு புத்தி தெளிவடைஞ்சிருது, என்ன செய்யலாம் என்னங்கிறது அந்த அறிவுக்கு விளங்குது. அகத்திலும் முகத்திலும் ஜீவக்களையும் கடவுள்களையும் துளும்பி, அகத்திலே நம்ம உள்ளத்திலையுமே முகத்திலையுமே, நம்ம முகத்திலையும் பார்த்தா ஜீவக்களையும் ஜீவன் உயிர் இருக்கக்கூடிய அந்த கலைன்னு சொல்லுவாங்க, முகத்தில் கலையாக இருக்குதுன்ட்டு, அந்த உயிர் இருக்கிற அந்த மலர்ச்சியுமே கடவுள்களையும், கடவுள் இருக்கக்கூடிய அந்த அருள் ஒளியும் துளும்பி ஒப்பில்லாத அப்படியே மூஞ்சியில் அப்படியே உடம்புலையும் மூஞ்சியிலும் துளும்பி வழிகின்றது. ஒப்பில்லாத திருப்தி இன்பம் உண்டாகிறது. அதை அப்படி சாப்பிட்டு அப்படி உடம்பெல்லாம் நல்ல இதாகும்போது அப்படியே சாப்பிட்டவங்களுக்கு திருப்தி உண்டு. அப்படி சாப்பிட்டு நம்ம உயிர் தலைச்சிருச்சுன்னு ஒரு திருப்தி ஏற்பட்டு அதில் ஒரு இன்பம் உண்டாகிறது. நம்ம பொழைச்சிக்குவோம், நீ நல்லா ஆயிடுச்சு, உடம்பு நல்லா தெம்பாயிடுச்சுன்ட்டு அறிவு விளங்கி நல்லா திருப்தி இன்பம் அவங்களுக்கு உண்டாகிறது. இப்படிப்பட்ட இன்பத்தை உண்டு வன்னிக்கிற புண்ணியத்துக்கு எந்த புண்ணியத்தையும் இணை என்று சொல்லலாம். இப்படி உயிர் போகிற நேரத்தில் பசியோடு இருக்கிறவங்களுக்கு பசி கொடுத்து அந்த துன்பத்தை நீக்கி அந்த உயிரை தலைக்க வைக்கிற புண்ணியத்துக்கு இணையானது என்று எந்த புண்ணியத்தை நாம் சொல்ல முடியும்னு கேட்குறார் வள்ளல் பெருமான். இந்த புண்ணியத்தை செய்கின்ற புண்ணியர்களை எந்த தெய்வத்துக்கு சரி என்று சொல்லலாம். அந்த புண்ணியத்தை அப்படி பசியோடு இருக்கும்போது அவருக்கு உணவு கொடுத்து அந்த உயிரை தலைக்க வச்ச அந்த புண்ணியர்களை எந்த தெய்வத்துக்கு நாம் ஒப்பிட்டு சொல்ல முடியும் சரின்னு? எல்லா தெய்வங்களுக்கும் மேலாகிய கடவுள் அம்சம் என்றே சத்தியமாக அறிய வேண்டும். அப்படி உணவு கொடுத்து காப்பாற்றின அந்த உயிரை காப்பாற்றின அவங்க தெய்வங்களுக்கெல்லாம் மேலாகிய கடவுள் அம்சம்னு தான் அவங்கள எல்லாம் சொல்லணும், சத்தியமாக அறிய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார்கள். அப்படி உணவு கொடுத்து அந்த உயிரை தலைக்க வச்சவங்க எல்லா தெய்வங்களுக்கும் மேலாகிய கடவுள் அம்சம் என்றே சத்தியமாக அறிய வேண்டும் என்று சொல்கிறார்கள் வள்ளல் பெருமான்.
இதனால் நரக வேதனை, சனன வேதனை, நரகத்தில் போய் கிடந்த எப்படி வேதனை அடையுமோ அது, ஜனன வேதனைன்னா குழந்தை பிறக்கிற போது என்ன வேதனை உண்டாகும் ஒரு பெண்ணுக்கு, அந்த ஜனன வேதனை. மரண வேதனை, மரணம் அடையும் போது அந்த உடம்பெல்லாம் கட்டெல்லாம் விட்டு அது எத்தனை கஷ்டப்படுது.